ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 97 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல 96 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது எல்லாமே ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸும் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 5:36 6:6 கொஸ்டின் மார்க். இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். என்ன பண்ணுவான், இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர், சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர்னு போடுவோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும், 5x = 36 × 6, x = 36 × 6 டிவைடட் பை 5 which is equal to 43.2 போடுவோம் இல்லையா. ஸோ இது ஆப்ஷன்லேயே உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்னா அது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக்கே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை நம்ம லாஜிக்கல் ரீசனிங் அந்த மெத்தட்ல யோசிக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பார்க்கும்போது இது ரீசனிங் கொஸ்டின் அப்படின்னு நமக்கு தெரியும். எக்ஸாம்ல பார்க்கும்போது இது ரீசனிங்கா ரேஷியோவா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ மெத்தட்ல போடுங்க. ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்ததுன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா அது லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, 5:36 அப்படிங்கிறது 6². ஸோ 5 அடுத்து 6². அப்ப 6 அடுத்து என்ன வரும், 7² வரும். ஸோ 7² வேல்யூ 49. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில கேட்ட கேள்விகள். ஓகேங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 5 கேள்விகளுமே எஸ்எஸ்சில கேட்ட கேள்விகள் தான். உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும், தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறத ஸோ இந்த மாதிரி மேப்பிங் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த இதை எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறா, கோடிங் அண்ட் டீகோடிங் தான். ஸோ அப்ப ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது எப்படி அதுவா மாறுச்சு அப்படின்னு கவனிங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, இப்படி ஃபர்ஸ்ட் செகண்ட முன்னாடி பின்னாடி மாத்திடுவாங்க. ஓகேவா. ஸோ டி முன்னாடி வந்துச்சு, எஸ் அடுத்து ஏ, அடுத்து ஆர், அடுத்து ஜி, அடுத்து ஐ, அடுத்து டி ஹெச். ஓகேவா. ஸோ இதை தான் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரி தேர்ஸ்டேவை எப்படி எழுதலாம், THURS DAY எப்படி போகும், இது முன்னாடி இது பின்னாடி, இது முன்னாடி இது பின்னாடி, இது முன்னாடி இது பின்னாடி. ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டு லெட்டரா எடுத்து அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதுவாங்க. ஸோ என்ன ஆகும், HTRUDS இது YA. ஸோ ஓகேங்களா. ஸோ இதே ஆப்ஷன் எந்த இடத்துல வருதோ அதுதான் ஆன்சர். எங்க வருதுன்னு பாருங்க, HTRUDS YA. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ இது பார்க்கறதுக்கு இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த இடத்துல AY, இந்த இடத்துல YA தான் நமக்கு ஆன்சர். ஸோ கடைசியா மட்டும் மாறி இருக்கு. ஸோ அவசரத்துல பார்த்துட்டு தப்பா எழுதிடாது. ஓகேவா. அடுத்த கேள்வி கவனிங்க. ஸோ பாயிண்டிங் டு a gentleman, Deepak said, his only brother is the father of my daughter's father. How is the gentleman related to Deepak? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தீபக் ஒரு ஜென்டில்மேனை பார்த்து சொல்றாரு. ஓகேங்களா. ஸோ அவரை பாயிண்ட் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட ஒரே பிரதர் பாத்தீங்க அப்படின்னா யாரு அப்படின்னா என்னோட டாட்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஃபாதரோட ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதை டயக்ராமா வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யாரை பார்த்து சொல்றாரு, அந்த ஜென்டில்மேனை தான் பார்த்து சொல்றாரு. ஸோ இது ஆண். ஓகேவா. சோ அப்ப ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அவரோட ஒரே பிரதர், அப்ப என்ன வரும், பக்கவாட்டுல வரும் இல்லையா. சோ இவர் அவரோட பிரதர், அண்ணனோ தம்பியோ இங்க வருவாரு. இவரு யாரு அப்படின்னா இங்க இடத்துல என்ன வரும், மை டாட்டர்ஸ் ஃபாதர், என்னோட பொண்ணோட அப்பா. என்ன வரும், அந்த பொண்ணு இங்க வரும். சோ டாட்டர், இவங்களோட அப்பா யாரோ. ஓகேங்களா. சோ அப்ப என்னோட பொண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பா தான் தீபக் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சோ அந்த பொண்ணு டாட்டரோட அப்பா தான் தீபக். அந்த தீபக்கோட அப்பா தான் அந்த பிரதர் அப்படிங்கிறவர். ஓகேவா. சோ புரியுதுங்களா. சோ இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி என்ன, ஜென்டில்மேன் தீபக்கு யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இது தீபக், இது டாட்டர். ஓகேவா. சோ இப்ப இந்த தீபக்கு ஜென்டில்மேன் யாரு, சோ அப்பாவோட பிரதர். ஓகேவா. சோ இதை நம்ம ஆங்கிலத்துல அங்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா. சோ இந்த இடத்துல சித்தப்பா பெரியப்பான்னு வரலாம். பட் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாமே உங்களுக்கு யாரு தான் வருவாங்க, அங்கிள் தான் வருவாங்க. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சோ கொஸ்டின்ல என்ன ரிலேஷன், யாருக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதினீங்க அப்படின்னா அந்த ட்ரீ வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் தி ஃபாலோயிங் ஃபிகர். சோ இதுல ஸ்கொயர் தான் கேக்குறாங்க, ட்ரையாங்கிள் கிடையாது. சோ ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க என்ன ஸ்கொயர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பெருசு. ஓகேவா. சோ இந்த பெரிய ஸ்கொயர் 1, அடுத்து இந்த ஸ்கொயர் பாருங்க இது 2. ஓகேவா. இது 1. அடுத்து இந்த ஸ்கொயர் பாருங்க இது 1.
ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்னா இந்த இடத்த கவனிங்க. இங்க இருக்கு இல்லையா? இந்த குட்டி ஸ்கொயர் இது இருக்கு இல்லையா? இது 1, அடுத்து இது 2, ஓகேவா? அடுத்து இது 3. வேணா நான் வேற கலர்ல வேணா வரையறேன், இருங்க. ஓகே, இங்க பாருங்க இந்த இடம் இருக்கு இல்லையா? சோ இது ஒரு குட்டி ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், அடுத்து இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர். இங்க எத்தனை இருக்கு? 4 இருக்கு. சோ மொத்தம் எத்தனை வருது பாருங்க. 1 2 3 4 கூட்டினீங்க அப்படின்னா 7ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? சோ அதாவது என்ன எந்த ஸ்கொயர், ஏன்னா இந்த இடத்துல ட்ரையாங்கிள் அப்படின்னா உங்களுக்கு நிறைய வரும். ஓகேவா? இந்த இடத்துல அவங்க ஸ்கொயர் தான் கேக்குறாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கொயர் மட்டும் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து கவனிங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா how many dots are there on the dice face opposite the one with 3 dots? 3 dots இருக்கு இல்லையா? அதுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த இடத்துல 4 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. 4ல ஏதாவது 2 ஃபாலோ பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். சோ நான் இதையும் எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 4 அப்படிங்கிற டாட் இருக்கு இல்லையா? சோ இதுலயும் உங்களுக்கு சேமா வருது. சோ சேமா ஒரு இது இருந்தது அப்படின்னா அதுல இருந்து கிளாக் வைஸ் நம்பர் எடுத்ததுங்க பாருங்க. 4 1 3. இதுல கிளாக் வைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 4 6 5. அப்ப இவங்க கேள்வி என்ன? 3 டாட்ஸுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. சோ 3க்கு ஆப்போசிட் 5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சுது. சோ இன்னும் 3 கிளாஸ் தான் இருக்கு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங்ல 500 கேள்விகளுமே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? சோ ஃபுல்லா எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.